ஓகே ஓகே சூப்பர். ஜேம்ஸ் ஓகே தானே? கண்ணா ஷிஃப்ட் பண்ணிக்க. வெல் டன். கொஞ்சம் தள்ளி நில்லுங்கடா. சாமி எங்க போறீங்க? நான் பெரிய எழுத்தாளர். என் பேர் சந்துரு. நான் டைரக்டர் கொஞ்சம் பார்க்கலாம். சாமி நீங்க போங்க. உள்ளலாம் அனுப்ப முடியாது. போங்கப்பா. சொல்றேன்ல தள்ளாதீங்க. சார் உங்களை பார்க்க ஒரு சாமி வந்திருக்காரு. யாரு? ஒரு சாமி. கந்தசாமியா? அந்த சாமி தான். வர சொல்ல. சாமி வாங்க வாங்க வாங்க. டேய் போடா. சாமி உட்காருங்க. நீங்க சொல்லனாலும் நான் உட்காருவேன். நாம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமா? இல்லையே. நான் பிரபலமான எல்லா பத்திரிகையிலையும் கதை எழுதுற ஒரு ரைட்டர். ஓஹோ, கதாசிரியரா? உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா கேட்கலாம். சொல்லுங்க கேட்போம். ஓகே. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு வித்தியாசமான கதை வம்சம் இல்ல கதை அம்சம். முகமூடி அணிந்து வந்த முதலாளிய பார்க்கலாமா? என்ன பண்ற? இது ஒரு ஒட்டுதாடி சார். இவனை பார்க்கும் போதே எனக்கு சந்தேகமா இருந்தது. டேய் நீ சந்துரு தானே? சந்துரு வெளியே போ. சாரி சார், ஆக்சுவலி எனக்கு தாடி வர மாட்டேங்குது சார். தினமும் 2 வேளை நான் வேப்பனை தேய்க்கிறேன், அப்பவும் வர மாட்டேங்குது சார். அதனாலதான் நான் இப்படி ஒட்டு தாடியை ஒட்டிக்கிட்டு உங்க மரியாதையா வெளியே போன்னு சொன்னேன். கண்ணா சார், இந்த தாடி இருந்ததுனால தானே நீங்க என்ன மதிச்சு கதை கேட்கறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க சார். தாடி இல்லாதவன் கதைக்கு தமிழ்ல மரியாதை இல்ல சார். டேய் சந்துரு, என்ன உன் கதையை நான் வேண்டான்னு சொன்னது உனக்கு தாடி இல்லங்கிறதுனாலயோ அறிவு இல்லங்கிறதுனாலயோ இல்ல. உன் கதையில ஸ்கோப்பே இல்ல. இருக்கு சார், இந்த கதையில ஸ்கோப் இருக்கு. வேணா படிச்சு பாருங்களேன். இது யார் கதை? டிஆர் தான் பாகியராஜ் தான்? சேச்சே, அதெல்லாம் நான் விட்டுட்டேன் சார். இது என்னோட சொந்த கதை, என் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற கதை. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன் சார். என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இந்த கதையை கேளுங்க சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ். கேக்குறேன். தேங்க்யூ சார். சீன் 1 பகல் காட்சி. கிழக்கு கரைங்கிற ஒரு அழகான கிராமம். இது என்னது? டீம் மியூசிக் சார். முதல்ல கதைய சொல்லுடா. அங்க கம்பீரமா தலை நிமிர்ந்து நிக்கிற ஒரு பெரிய பிளங்களா. என்னது? சாரி, பிளங்களா சார். டேய் பிளங்காடாது. என்னையும் குழப்பறாங்க. அது ஒரு பெரிய வீடு. ஓகே சார், ஒரு பெரிய வீடு. அந்த வீட்ல அந்த வீடு மாதிரியே கம்பீரமா இருக்கிற ஒரு ஆள். அந்த ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷன். ஜமீன்தார் இருந்தா அந்த ஊர்ல எல்லாரும் அவரை கூப்பிடுவாங்க. நல்ல உயரம், உயரத்துக்கு ஏத்த 50 வயசு. அவர் குரல் மட்டும் கரடு முரடா இருக்கும். டேய் சந்துரு. ஐயோ, பெரியவர் கோபத்துல இருக்காரே. ஐயா கூப்பிட்டீங்களா? ஏண்டி, உன் மகன் சந்துரு இருக்கான்ல, அவன் கிட்ட நான் 100 வேலை செய்ய சொல்லி அனுப்பியிருந்தேன். ஒண்ணு கூட பண்ணல. அவன் அந்த கதையை எடுத்துட்டு போயிருக்கான். என்ன கதை? திரைக்கதை. படம் எடுக்கிறதுக்கு யாரையோ பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். இனிமே அவன் வெளியில போக கூடாது. என் அனுமதி இல்லாம அப்படி போனான்னா அவன் கைய காலை உடைச்சு உட்கார வச்சிருவேன், சொல்லி வை. பெரியவருக்கு ஒரே ஒரு மகன் இந்திரா, வயசு 19. இவளோட 9 வயசுல இருந்து என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. ஹாய் அத்தை. ஐயோ அத்தை, சந்துரு எங்க? கடவுளே, என்னம்மா நீ இந்த மாதிரி அத்தனை நீ கூப்பிடுறத உங்க அப்பா கேட்டார்னா வீடே 2 ஆயிடும். என்னைக்குமே நான் அப்படிதானே கூப்பிடுறேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. வேலைக்காரங்களை நீங்க எப்பவுமே பேர் சொல்லிதான் கூப்பிடணும். அதே மாதிரிதான் வேலைக்காரங்களோட பிள்ளைங்க கிட்டயும் ஒரு அளவோட வச்சுக்கணும். காதலுக்கு பதில் கிடைக்காதது எவ்வளவு பெரிய வழி தெரியுமா? இந்த டைலாக் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. பாரதி ராஜா சார் சார். அந்த பொண்ணோட நிலைமை விளக்குறதுக்கு இதை விட ஒரு நல்ல டைலாக் இல்ல சார். அவன் நிலைமை உனக்கு புரியுதுன்னா அந்த காதலை ஏத்துக்க வேண்டியதானே? இந்த இடத்துலதான் சார் சந்துரு ஏமாத்துக்காரனா நல்லவனாங்கிறதுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்க போகுது. அந்த ஜமீன்தார் வீட்டு உப்பத்தின்னு வளர்ந்தவன் சார்னா அவர் தான் என்ன படிக்க வச்சாரு. அது எல்லாத்தையும் மறந்து நான் அந்த பொண்ணை காதலிக்கிறதுனா அது சரியா இருக்குமா சார்? நன்றி கட்டத்தனால. அதெல்லாம் உண்மைதான். அப்புறம்
சந்துருவை நான் காதலிக்கிறேன்னு இந்திரா அவங்க அப்பா கிட்ட சொல்றா. பலா என்னது? உங்க அப்பா உனக்கு பேர் வைக்கும் போதே சொன்ன, சந்துருன்னு வைக்காதீங்க, அவன் ஒரு பெரிய சதிகாரனா வந்துருவான்னு. இல்ல ஐயா, நான் ஏண்டா நீ எத்தனை நாள் எங்க வீட்டுல வந்து சோறு தின்னுருப்ப, அதுல ஒரு நாள் டிஃபனு ஒரு நாள் சாப்பாட்டுக்காவது நீ எனக்கு நன்றி விசுவாசமா இருந்திருக்கலாமேடா. நான் நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கலங்க. நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணை காதலிக்கணும்னு நான் மனசால கூட நினைச்சதில்ல. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கணும், நான் உன்னை காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட நான் அவகிட்ட சொன்னது கிடையாது. எங்க அம்மா மேல சத்தியமா நான் சொல்றது சத்தியம் சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. அப்புறம் என் பொண்ணு ஏன் என்கிட்ட இப்படி சொன்னா, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு. அந்த பொண்ணு 4வது படிக்கும் போதே என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. உங்க பொண்ணு இங்கிலீஷ் கத்துக்கிட்ட உடனே முதல்ல எழுதின எழுத்து ஐ லவ் யூ சந்துருன் தான். உன்ன மாதிரி ஒரு தருத்தலைய என் பொண்ணு கட்டிக்கிட்டா அப்புறம் 7 வருஷம் ஜெயில நான் தண்டனை அனுபவிக்கணும் உன்னை கொன்னதுக்காக. நான் என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்க. நான் அப்படியே செய்யறேன். நான் இந்த ஊரை விட்டு போட்டுமா? நீ திரும்ப வர வரைக்கும் அவ காத்துக்கிட்டு இருந்தான்னா அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அவளும் செத்துருவா. டேய், காதலிக்கும் போது கண்ணு மூக்கு மட்டும் கிடையாதுடா, புத்தியும் வேலை செய்யாது. அப்ப நான் என்னதான் செய்யறது? நீ அவளை ஏமாத்தணும். என்ன மாதிரி ஜமீன்தார்கள்லாம் சக்தியால மட்டும் ஜெயிக்கிறது இல்ல, புத்தியாலையும் கூட. நீ பெரிய கதாசிரியன்ல, எழுது. கடிதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காதல் கதை. இந்த கடிதத்தை படிக்கிற இந்திரா என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும், நீ இன்னொரு பொண்ண ரொம்ப நெருக்கமா காதலிக்கிறன்னு. அந்த மாதிரி லெட்டர் எழுதினாலும் இந்திரா நம்ப மாட்டா. அட, அதெல்லாம் நான் நம்ப வச்சுக்கிறேன். நீ முதல்ல எழுது. எனது பிரியமான நல்லா எழுது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியப்பட்ட பட்ட கழுதையா? ஏதாவது ஒரு பொண்ணோட பேரை எழுதுறா கழுத. இந்திரா அப்படியே கழுத்தை நெரிச்சன்னா வேற ஏதாவது ஒரு பொண்ணு பேர் எழுது. நீங்களே ஒரு பேர் சொல்லுங்க. கண்ணா. அது ஆம்பளை பேர் இல்ல. வசந்தா. ஏதோ ஹோட்டல் பேர் மாதிரி இருக்கு. வசுமதி. அதுக்கு பசுமாடுன்னே வச்சிடலாம். வசுமதி. அது போதும். போதும். சு சு முழுசா சொல்லுங்க. சுராங்கணியில வர சு. வசுமதிங்கிற பேர்ல யாராவது இருந்துட்டா? இந்த காலத்துல வசுமதின்னு யாராவது பேர் வைப்பாங்களா? அப்படின்னா சரி. அன்பு உள்ளம் கொண்டவளே, ஆசையுடன் எழுதுகிறேன். அங்கு நலமா நீ சொல், நான் இங்கு நலமே. அன்பு உள்ளம் கொண்டவளே, ஆசையுடன் அன்புள்ள சந்துரு. பக்கத்துல இருக்கிறவங்கள விட தூரத்துல இருக்கிறவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெளிவா எழுதிருக்கல. அப்ப அட்ரஸ் எழுது. வசுமதி, தமிழ்நாடு. வெறும் தமிழ்நாடுன்னு எழுதினா யாரோ நம்புவாங்களா? பண்றது முள்ள மாதிரி தானோ. ஆனா அதுலயும் ஒரு நியாயம் வேணும்ல. ஒரு போஸ்ட் ஆபீஸோட அட்ரஸ் வேண்டாமா? இந்த காஞ்சிபுரம், இளங்குடி அந்த மாதிரி ஏதாவது ஊர் பேர் வேண்டாமா? அப்படின்னா இத சொல்றேன், எழுதிக்கோ. தோட்டக்காட்டுப்புறம் PO, தமிழ்நாடு. அப்படி ஒரு இடம் இருக்குமா? இருக்காதுல? தைரியமா எழுதுற. சரி. புடி. ஆமா, நீ இழுச்சியா? ஏண்டா, மனுஷனா பிறந்தா ஒரு பொறுப்பு வேணும்டா. அவ வரலையா? வர. ஆமா, நீ என்னடா கிழிக்கிற? மனுஷனா பிறந்தா கொஞ்சம் பொறுப்பு வேணும்டா. என்னாச்சு? ஆமா, இன்னைக்கு வயல்ல பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய நாள். அதை விட்டுட்டு ஒரு டவுனுக்கு போறாராம் லெட்டர் போஸ்ட் பண்ண. இந்த தருதல போனா 3 நாள் கழிச்சு வருவான்னு எனக்கு தெரியாதா? விடுறாத. அம்மாடி, காலேஜுக்கு போற வழியில இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிட. எப்படிடா இருந்தது என்னோட நடிப்பு? என் அன்புள்ள வசுமதிக்கு நம்ம காதலுக்கு பதில் கிடைக்கலன்னா அது பெரிய ஏக்கமாயிடும். அப்படி ஒரு ஏக்கம்தான் இந்த கடிதத்தை எழுத தூண்டிச்சு. நான் சொன்னேன்ல, அவ அதை திறந்து பிரிச்சு படிப்பானே. அவ ரொம்ப வருத்தப்படுறா. பாவம் அழறா பாருங்க. அவன் அப்ப நானு, எனக்கு இல்லாத வருத்தம் உனக்கு என்னடா? அதை விடு. உன் பொண்டாட்டியா இவ காலம் பூரா கண்ணீரோட அழுதுகிட்டு இருக்கிறத கொஞ்சம் நினைச்சு பாக்குறியா? நீ நினைச்சு பாத்தியா? அப்படின்னா இப்போ இவ அழுகிறத நாம ஆனந்த கண்ணீரா தான் நினைச்சு பாத்துக்கணும். அப்படிதான்டா? ஆமா ஐயா. குட் பாய். For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, గంటని click చేయడం మర్చిపోకండి.